நீங்க ஒரு நல்ல புத்தகத்த வாசிச்சு போட்டு உங்களோட நெருங்கிய நண்பர்ட்ட போய் சொல்றீங்க. இந்த புத்தகம் நல்லா இருக்கு. ஒருக்கா வாசிச்சு பாருன்னு சரியா? அவர் என்ன சொல்றாருன்னா, "இல்ல நான் இப்ப ஃபுட்பால் விளையாட போறேன். இத எப்ப இருந்து வாசிக்கிறது எனக்கு நேரம் இல்லையான்னு." சரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அங்க ஒரு மூலையில நின்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபர் வந்து உங்கள்ட்ட சொல்றார், "நானும் புத்தகம் வாசிக்கிறேனாம் தான். நீங்க இப்ப உங்களோட ஃப்ரெண்டோட காய்ச்சத நான் கேட்டேன் நான். நானும் அந்த புத்தகத்த வாசிச்சு பார்க்கலாமான்னு" கேட்டு அந்த புத்தகத்த வாங்கிட்டு போயிட்டு பிறகு கொண்டு வந்து தர்றார். சரியா? தந்து போட்டு சொல்றாரு, "ஓ! உண்மையா நல்ல நல்ல புத்தகம் தானே எனக்கும் பிடிச்சுக்கொண்டதுன்னு" சொல்றாரு. ஓகே. இப்ப என்ன நடந்தேன்டா, நீங்க சொன்னது ஒரே விஷயம் தான். உங்களோட நெருங்கிய நண்பருக்கு அது பிடிச்சிருக்கைல. ஆனா யாரோ ஒரு ஆள் முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு அது பிடிச்சிருக்கு. சரியா? இந்த உலகத்துல நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ஆட்கள் இருப்பினும், கேட்க விருப்பம் இல்லாத ஆட்களும் இருப்பினும், அதுக்காண்டி இருந்த நண்பர் நண்பர் இல்லையென்று அர்த்தமும் கிடையாது. புதுசா வந்தவர் உங்களோட நெருங்கிய நண்பரா மாறிடலாம்ன்றதும் கிடையாது. சரியா? சில விடயங்கள்ல சில ஆட்களுக்கு ஒத்து போகும். சில விடயங்கள்ல ஒத்து போகாது. அது சர்வசாதாரணம். அப்படி இருந்தா தான் உலகம் என்ன சொல்றது? டிஃபரண்டா இருக்கும் இல்லையா? அது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாரும் நான் சொல்றத கேட்கணும். எல்லாரும் நான் விரும்புறத அவையிலும் விரும்பணும். எனக்கு பச்சை விருப்பம்னா அவைகளுக்கும் பச்சை விருப்பமா இருக்கணும். எனக்கு மஞ்சள் விருப்பம்னா எனக்கு மஞ்சள் விருப்பமா இருக்கணும்டா. அப்படி நீங்க எல்லார்ட்டயும் எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாது. நெருங்கிய நண்பரா இருந்தாலும் சரி, ட்வின்ஸா இருந்தாலும் சரி, அவைகளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்தே ஆகும். அதுதான் அவையில ஸ்பெஷல் ஆக்கும்.